சோசியல் மீடியால சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் சர்வ் பண்ற மாதிரியும் பில் போடுற மாதிரி இருந்துச்சு. அவர் பார்க்க யார் மாதிரி இருந்தாருன்னா அமைச்சர் சேகர்பாபு மாதிரி இருந்தாரு. இந்த ஹோட்டல் இருக்கிற உண்மையிலேயே அமைச்சர் சேகர்பாபு தான் இருக்காரா, இல்ல அவர் தம்பி இருக்காங்களா, இல்ல அவர் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். டிஎன் மனோகர், நான் நாத்தார்காடு. இங்கே ஆயிடுச்சு 40 வருஷம் ஆயிடுச்சு. ரெகுலராக இங்கே சாப்பிட்றவங்க ஃபாரின் போயிட்டு ஒரு 10 பேர் கூட்டம் சாப்பிட்டாங்க. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. சேகர் பாபு ரிலேட்டிவா இந்த பிரதரா அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாத்தீங்கன்னா சேகர்பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் தான் கோயிலா போவாரு. அவரை மாதிரி தான் நீங்களும் போறீங்க. அவரை பாத்திருக்கீங்களா? நான் ஒரு இதில் பார்த்துருக்கேன், சுப்பிரமணியில் பார்ப்பேன். நான் பேசியிருக்கீங்க. சொல்லியிருக்காரா என்ன மாதிரி இருக்கு? யாராவது சாப்பிட்டு காசு இல்ல அந்த மாதிரி சொன்னா என்ன சார் ரியாக்ட் பண்ணுவீங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அது சரி, அப்புறம் கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் காசு பற்றி ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன். சரி கொடுங்க, அப்புறம் கொடுங்க சொல்லுவோம். ரெகுலராக வரவங்க தான் அந்த மாதிரி சொல்லுவோம். புதுசாக வரவங்க சொல்ல மாட்டேன். இல்லை இவ்வளோ தான் இருக்கேன்னா சரி பரவாயில்ல கொடுங்க, இருக்கிறது கொடுங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடுங்க. இப்ப நீங்க எதுவும் அரசியல் எதுவும் சேர்ற மாதிரி கட்சியில இருக்க மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? கூப்பிட்டுருக்காங்களா உங்களை? ஆனா கட்சியில திமுக வாங்க இல்ல மத்த கட்சிக்கு வாங்க. ஆரூர் சேரியலுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கதிர். சோசியல் மீடியால சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று வைரலா போயிட்டு இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் சர்வ் பண்ற மாதிரியும் பில் போடுற மாதிரி இருந்துச்சு. அவர் பார்க்க யார் மாதிரி இருந்தாருன்னா அமைச்சர் சேகர்பாபு மாதிரி இருந்தாரு. அதனால நம்ம நேரா இந்த ஹோட்டலுக்கே வந்துட்டு, இந்த ஹோட்டல் பேர் ரிச் ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டல் இருக்கிற உண்மையிலேயே அமைச்சர் சேகர்பாபு தான் இருக்காரா, இல்ல அவர் தம்பி இருக்காங்களா, இல்ல அவர் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சார் வணக்கம். இப்போ சோசியல் மீடியால உங்க வீடியோ வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தவங்க சாப்பிட வந்திருந்தாங்க. உங்களை பார்க்க அரசியல் பிரமுகர் அமைச்சர் சேகர்பாபு மாதிரி இருக்கு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. அவங்க ரெகுலரா இங்க சாப்பிட்றவங்க தான். ஃபாரின் போயிட்டு ஒரு 10 பேர் கூட்டம் சாப்பிட்டாங்க. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க ரிலேட்டிவா இந்த பிரதரா அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இந்த பேர் 37 வருஷமா செய்யணும். 37 வருஷங்களா? இந்த ரெஸ்டாரண்ட், இன்னொரு ரெஸ்டாரண்ட் 29 வருஷமா இருக்கு, ஆங்கர் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த 2 பிசினஸ் தான் பண்ணிருக்கேன். முதல்ல உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? டிஎன் மனோகர். டிஎன் மனோகரா? ஓகே. நமக்கு சொந்த ஊர்ல எங்க? நான் நாத்தார்காடு. இங்கே ஆயிடுச்சு 40 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே இங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க ஃபேமிலியோட? பொண்ணு கம்பெனி வச்சிருக்காங்க. பையன் டாக்டர், மருமகன் டாக்டர். படிக்க வச்சிட்டீங்க எல்லாருமே? ஆமாம். ஓகே. எது எப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஹோட்டல் ஆரம்பிக்க இது ஒரு இன்ட்ரெஸ்ட். முதல்ல இந்த ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஃபுட்டு மேலேங்களா? ஸோ அதனால் ஆரம்பித்தோம். அப்புறம் ஐஸ்கிரீமு, இது இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தோம். அப்புறம் இன்னொரு ரெஸ்டாரண்ட் அப்புறம் 10 வருஷம் போட்டாங்க. ஆரம்பிக்கும் போது எப்படி சார் ஆரம்பிச்சிங்க? சின்ன கடையை ஆரம்பிச்சிங்களா இல்லை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்துச்சா? இதுதான் சின்ன கடை. அது பெரிய ஹோட்டல். அது எங்கே இருக்கு? எம்எம் ஹாஸ்பிட்டல் தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்ட் பின்னாடி ஆங்கர் ரெஸ்டாரண்ட். அது பேர் இப்போ பெருசாக இருக்கும். மேலே பார்ட்டியாலெல்லாம் இருக்கும். இப்போது கீழே மட்டும் ரெஸ்டாரண்ட் இருக்குது, மேலே பார்ட்டியால் ஜிம்முக்கு வாடகை. சரி, எப்படி 2 கடையும் மேனேஜ் பண்ணுறீங்க? ஆளுக்கு போட்டு தான் இந்த பார்த்துக்கிறோம். ஆளு நான் காலையில் அங்கே 11:30 வரைக்கும் இருப்பேன். இங்கே 12:30 வருவேன். ஓ, உங்களை பார்த்துறதுக்கு இந்த சோசியல் மீடியாவில் வைரலுக்கு முன்னாடி யாராவது பார்த்து கேட்டிருக்காங்க? சரி, யார் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சேகர் பாபு அடுத்து உங்கள் பிரதரா அப்படின்வாங்க. இல்லைங்க, நானும் அவர் ஒரே கேஸ் தான். நமக்கு சொந்தக்காரங்க எதுவும் ஒரே வகையில அதெல்லாம் உண்டு. சரி சரி. அது எப்படி சார் அந்த காஸ்டியூம் முதற்கொண்டு அந்த பொட்டி வைக்கிறது, தாடி எல்லாமே அப்படி இருக்கு? அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்க? நான் முதல்ல இருந்து நான் ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன் தாடி. இப்போ இல்லை, முதல்ல இருந்து வச்சிருக்கேன். ஆனா பார்க்க ஒரு அரசியல் தலைவர் மாதிரி இருக்கீங்க. வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு எல்லாமே ஒயிட் ஷர்ட் தான் போடுவேன் எப்பவுமே. ஆமா, இந்த மத்த கலர் ட்ரெஸ்லாம் எதுவும் இல்லை, ஒயிட் ஷர்ட் தான் எல்லாமே. ஆமா, எப்பவுமே ஒயிட் ஷர்ட் தான். ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, கிடையாது இருந்தாலும் சரி. வீட்டுல என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி அரசியல் தலைவர் மாதிரி இருக்கீங்க, யாராவது மாத்தி போடலாம்ல சொல்லுவாங்க. அவங்க கூட வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, சொல்லதான் செய்வாங்க. வெளியே போயிட்டு யாராவது திடீர்னு நீங்க அமைச்சர் நினைச்சா செல்ஃபி எடுக்கிறது இல்ல ஏதாவது பொக்கே எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன். நான் அவர் இல்லைங்க சொல்லிடுவேன், பரவாயில்லைங்க எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்குவாங்க. இப்போ இதனால ஏதாவது பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்களா சார்? இந்த மாதிரி பிரைவேசிக்கு இது இல்லாத மாதிரி அந்த மாதிரி எதுவும் அரசியல் மத்த கட்சியில இருந்து அந்த மாதிரிலாம் இல்லை? இப்போ ஒரு நாள் ரொட்டீன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு கடை மூடுறதுல இருந்து எப்படி இருக்கும்? என்னென்ன வேலை? எப்படி பிஸியாக தான் இருக்கும். எப்பவுமே பிஸியாக தான் இருக்கும். காலைல ஒவ்வொரு பொருளாக வாங்கி நான் தான் பர்ச்சேஸ் ஃபுல்லாகவே போட்டு இங்கே காமிச்சிட்டு அப்புறம் வீட்டில் ரெடியாகி டிஃபன் சாப்பிட்டு இங்கே வந்துடுவேன். காலையிலேருந்து 8:30 வந்துடுவேன். 8:30 அந்த கடைக்கு போயிடுவீங்களா? 11:30 வரைக்கும் அங்கே தான் இருக்கும். இப்போ இங்கே வந்துடுவேன். டைமிங் என்ன சார் கடை டைமிங்?
இப்போ 11:30 to 3:30 மத்தியானம் ரன் ஆகும். திருப்பியும் 3:30 6 வரைக்கும் க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் 6 மேலே வந்து ஓப்பன் பண்ணி 11:30 வரைக்கும் நைட்டு. ஓகே. சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தான் இருக்கும்? என்ன ஸ்பெஷலாக நம்ம கடையில் விரும்பி சாப்பிடுவாங்க? ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இது சாப்பிட்றாங்க. அது மாதிரி நல்லா இருக்கும். எப்பவுமே ஆனா பரபரப்பா ஒரு நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு துடிப்பாவே இருக்கீங்க இளைஞர். இது தொழில், அந்த மாதிரி தொழில் தம்பி. கஸ்டமர் பேஸ் பண்ணி பண்ற தொழில் இல்லையா, அதனால அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இது நீங்க இப்போ பார்த்துருக்கீங்க, நைட்ல வந்து ஒண்ணுமே இல்லை வச்சுக்கோங்களேன். நைட்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். நைட்ல சமாளிக்க முடியாது, அவ்வளோ பேர். ஆமாம், நான் எப்பவுமே யூஸ்வலாக பிஸியா இருக்கும். இப்போ அது அப்படியே அதிகமாயிடுச்சு. சோசியல் மீடியா சொல்றீங்கல்ல, இது வந்ததுலேருந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு மாதிரி முடியல, சமாளிக்க முடியல. உண்மை. ஏன்டா வைரலாக நினைச்சிருக்கீங்களா? ஆமா உண்மை. ஏன்னா இப்போ வராங்க கஸ்டமர், ரெகுலராக வராங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நாங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து ஒவ்வொரு ஐட்டமும் ரெடி பண்ணி கொடுக்குறது தான். இப்போ ரெடியாக இருக்குது, இதை எடுத்துமாங்க அப்படின்னு கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்போ தான் ரெடி பண்ணுவாங்க. அதனால இது வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்மளை பற்றி தெரியும், 30 வருஷமாக இருக்கோம், 25 வருஷமாக வருவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும், இங்கே போனால் சாப்பாடு நல்லாயிருக்கும், பொறுமையாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ வரவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆர்டர் கொடுத்தோமா என்னாச்சு அப்படின்னா, ஸோ நம்ம எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டியதாக. அதனால தான் பிரச்சனை. இப்போ யாராவது வந்து சாப்பிட்டுட்டு காசு இல்லை அந்த மாதிரி சொன்னால் என்ன சார் ரியாக்ட் பண்ணுவீங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அது சரி அப்புறம் வந்து கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் காசு பற்றி ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன். சரி கொடுங்க அப்புறம் கொடுங்க சொல்லுவோம். ரெகுலராக வரவங்க தான் அந்த மாதிரி சொல்லுவோம். புதுசாக வரவங்க சொல்ல மாட்டேன். இல்லை இவ்வளோ தான் இருக்கேன்னா சரி பரவாயில்ல கொடுங்க, இருக்கிறது கொடுங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடுங்க வாங்கிக்கிறது. இப்போ கடை 2 கடை ஆல்ரெடி ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இன்னொரு கடை பிரான்ச்சஸ்ல ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்கா? இது இல்லை, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 70 lakhs மேலே லாஸ். இப்போ இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இங்கே ஆரம்பித்தோம். அது கொரோனா வந்தோன்னு அது ஒரு லாஸ், ஒரு 30 to 40 lakhs லாஸ். குளத்தூரில் ஆரம்பித்தோம். இது 2 வருடம் போதும்னு வச்சுருக்கேன். துணிக்கடை ஒன்று இருந்தது, அதுவும் இந்த கொரோனாவில் வந்து ரொம்ப பிரச்சனை தான். கொரோனா வந்து நிறைய பேருக்கே பிரச்சனை தான். அதனால் வந்து யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த 2 ரெஸ்டாரண்ட் சரி இதை வச்சு ஆமாம், நம்மகிட்ட எப்படியும் ஒரு 60 பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு 45 to 50 பேர் இருக்காங்க. இப்போ 45-50 பேர்கிட்ட இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் கல்லாலே நிக்கிறீங்க, சர்வும் பண்றீங்க, காய்கறியும் கட் பண்றீங்க, பார்சல் எடுத்து கொடுக்கீங்க. அதையும் ஆள் வச்சு பார்க்க வேண்டியதானே? ஆள் இருக்காங்க தம்பி, ஆள் இருக்காங்க. இப்போ ஈவினிங் வருவாங்க. ஊருக்கு போனா சீக்கிரம் வரமாட்டாங்க. இந்த மாசம் ஊருக்கு போனாங்கன்னா சீக்கிரம் வரமாட்டாங்க. வேலை செய்யறவங்களுடைய தன்மைகளே கம்மியாயிடுச்சு. சொல்லுது புரியுதுங்களா? எதனால நினைக்கிறீங்க அப்படி? எதனால வேலை செய்யற தன்மை கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்க்கும்போது ஒரு முதலாளினா கல்லால உட்காந்து ஃபேன் போட்டு ஏசி போட்டு தவளத்தா உட்காந்து. நான் அந்த மாதிரி பிகினிங்ல இருந்து இருந்தது கிடையாது. கேட்டு வேலை செய்வோம். எனக்கு அது பிடிக்கும். நமக்கு சுத்தமா இருக்கணும் பொருள். இது பார்க்கும்போது எப்படின்னா ஒரு அடிப்படையில இருந்து வருவாங்கல்ல, சின்ன சின்ன வேலை செஞ்சு வருவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு. நான் இந்த மாதிரி இல்லை, எனக்கு ஆல்ரெடி எனக்கு அப்படியே எனக்கு எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் ஒரு 60 வருஷமா எங்கள் அண்ணன் தான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் லேண்ட் இருக்கு. நான் இங்கே சென்னைக்கு மேரேஜ், என் ஒய்ஃப் சென்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இது ஓப்பன் பண்ணேன். ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு. இல்லை, நான் முதல்ல நல்லா தான் இருந்தோம். அங்கே ஷாப்பெல்லாம் இருக்கு. ஓகே, ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப்பு அது இருக்கு, லேண்ட்ஸ் இருக்கு. இப்போ என் பிரதர்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. இப்போ கேஸ் தட்டுப்பாடுலாம் இடையில வந்துச்சுல சார், அது வந்து பாதிப்பு. ஜிஎஸ்டி போட்டு வாங்கிக்கிறேன் தம்பி. அதனால எனக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி மூலமா ரொம்ப ட்ரபிள் பண்ணி தான் கொடுக்குறான். நீங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு மாதிரி இருக்கு, இந்து அறநிலையத்துறை அமைச்சர். அவர் தான் கோயிலா போவாரு, அவரை மாதிரி தான் நீங்களும் போறீங்க. நான் இப்போ இல்லை, நான் ஒரு இதில் பார்த்துருக்கேன், சுப்பிரமணியில பார்ப்பேன். அவரை பார்த்துருக்கீங்களா நீங்க? நேரில் சுப்பிரமணியில பார்த்துருக்கேன். பார்த்து உங்களை பார்த்து பேசியிருக்காரு? அதாவது யாரு அவர்? நான் பேசியிருக்கேன். சொல்லியிருக்காரா என்ன மாதிரி இருக்கீங்க? பேசியிருக்கேன். சுப்பிரமணியில மீட் பண்ணுவேன். ஸோ மேரேஜில் மீட் பண்ணுவேன். ஆனா இப்ப நீங்க எதுவும் அரசியல் எதுவும் சேர்ற மாதிரி, கட்சியில இருக்க மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கூப்பிட்டுருக்காங்களா உங்களை? ஆனா கட்சியில திமுக வாங்க அதெல்லாம் கூப்பிட்டு நமக்கு வேலையா சரியா இருக்கு. பிஸியா போயிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலையும் பார்க்கணும், இந்த ஹோட்டலையும் பார்க்கணும். காலையில 6 மணில இருந்து அங்க வந்து 11:30க்கு பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும்போது மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், கேஷியர்
அது மாதிரி கேப்டன்ஸு அவங்களே பார்த்துக்குவாங்க. அவங்க நம்மகிட்ட வந்து ஒரு 25 வருஷம் அனுபவமானவங்க எல்லாமே ஆமா, எல்லாமே தெரிஞ்சவங்க தான். என்னை விட அவங்களுக்கு தான் நிறைய கஷ்டமா தெரியும். நான் டைமுக்கு இருக்க மாட்டேன். ஆனா நீங்க எல்லாமே பண்றீங்க இல்லையா? ஆமா, நான் எல்லாமே பண்ணிட்டு வந்துடுவேன். என்னை அங்கே 10% தான் தெரியும், இங்கே எப்படி 100% தெரியும். நான் எல்லா வேலையும் கஸ்டமராக பழகிடுவேன். இப்போ குடும்பத்துக்கு நேரம் இருக்கும், அதை எப்படி ஒதுக்குவீங்க? அதான் மத்தியானம் போயிடுவேன் இல்லை, 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 5 மணி வரைக்கும் நியூஸ் பார்த்துட்டு பேசியிருப்பேன். திருப்பியும் வந்து 5 to 6 படுத்துடுவேன். 6 மணிக்கு எழுந்து 6:30 மணிக்கு வந்துடுவேன். நாங்கள் பார்த்துட்டு இங்கே வந்துடுவேன். ஓகே. அப்புறம் சரி கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, ஸோ சண்டேனா எல்லாம் இருக்கும்போது எல்லோரும் மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ.